நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இது ஒரு விண்ணப்பமாக இருக்குது இல்லை? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இப்போ ஆண்டவர் நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது, ஆரம்ப சூழ்நிலைகளிலே, ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி அவர் மேலே நம்பிக்கை வைக்க செய்தாருன்னா, அவருடைய வசனத்தின் மூலமாக தான், அவருடைய வார்த்தை மூலமாக தான். ஆமே. நம்ம எப்படி நம்புகிறோம் ஆண்டவரை? அவர் சொன்ன வசனத்தின் மூலமாக, அவர் சொல்லுகிற வார்த்தை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நம்புகிறோம். நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இது ஒரு விண்ணப்பமாக இருக்குது இல்லை? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இப்போ ஆண்டவர் நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது, ஆரம்ப சூழ்நிலைகளிலே, ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி அவர் மேலே நம்பிக்கை வைக்க செய்தாருன்னா, அவருடைய வசனத்தின் மூலமாக தான், அவருடைய வார்த்தை மூலமாக தான். ஆமே. நம்ம எப்படி நம்புகிறோம் ஆண்டவரை? அவர் சொன்ன வசனத்தின் மூலமாக, அவர் சொல்லுகிற வார்த்தை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நம்புகிறோம். நம்ம பாருங்கள், அப்போ அவர் சொன்ன வசனத்தை நாம் நம்பி அவரோடு கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அவரோடு கூட நடக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் பழகிறோம், அவர் நம்ம ஆராதிக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆமே. அப்போ அந்த வசனத்தை நம்மக்கிட்ட சொன்ன அந்த வசனத்தை அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நினைத்தருளும். வசனத்தை என்ன பண்ணுங்க? எனக்கு சொன்னீங்களே, நீங்கள் சொல்லி அதை மேல் நம்பிக்கை வைக்க சொன்னீங்களே, அல்லேலூயா, அந்த வசனத்தை நினைத்தருளும். ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறது போல இந்த வசனம் இருக்குது. ஆமே. பாருங்கள், நம்ம சில நேரங்களிலே ஆரம்ப சூழ்நிலைகளெல்லாம் சோர்ந்து போயிருப்போம். அப்போ ஆண்டவருடைய வசனம் யார் மூலமாக பேசியிருக்கலாம், இல்லை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், இல்லை சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கலாம். அல்லேலூயா. அந்த வசனம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு போவதற்கு, அடுத்த காரியங்கள் செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ சில நேரங்களில் ஆண்டவர், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியாவாய், அப்படின்லாம் சொல்லியிருப்பார்ல. அப்போ அந்த வார்த்தைகளை மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அவரை நம்ம ஆராதனை பண்ணி அவரோடு கூட நம்ம தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டே வந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்போது இடையில சில காலங்கள் ஆண்டவர் நமக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாதது போல இருக்கலாம். நான் இதை செய்வேன், நான் உன் கூட இருந்து இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லப்படுகிறதா இந்த விண்ணப்பம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நினைத்தருளும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமே. அது ஒரு சில நேரங்களிலே சில மாதங்கள் ஆகலாம், இல்லை சில ஆண்டுகள் கூட கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி அந்த வார்த்தை மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கிற சொன்னார்ல, நம்ப பண்ணினார்ல, நிச்சயமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல
மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா அதை செய்வார். ஆமே. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில தேவன் என்ன காரியங்களை சொன்னாரோ அதை நிச்சயமா 100% நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை நிறைவேற்றுவார். அப்போ வேதத்தில் நம்ம ஒரு நபரை பார்க்க போறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தனி நபரா, தனி மனுஷனா யாக்கோபு வனாந்தரத்தில் இரவு நேரத்தில், வனாந்தரத்தில் இரவில் அவர் தனியாக இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. தனியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாக்கு பண்ணுறார். கூட யாரும் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு இதை பண்ணுவோம்பா, உனக்கு இதை செய்வோம்பா அப்படி சொல்லும்போது கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சாட்சியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் பேசுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மனமாறுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவருக்கு சாட்சியெலாம் யாரும் தேவை இல்லை. அல்லேலூயா. இப்போது தனியாக யாக்கோபு இருக்கிறாரு. யாக்கோபுக்கு அவர் பேசுகிறாரு, நான் உன் சந்ததியை தூளை போல, பூமியின் தூளை போலவும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். யாருக்கு சொல்கிறாரு? ஒரு பெரும் கூட்டத்துக்கு அல்ல, ஒரு தனி மனிதனுக்கு. ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. சாத்தியமே இல்லை. பூமியின் தூளை போல நீ பெருகுவாய் என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. அவரே என்ன பண்ணுறாரு? தகப்பன் வீட்டை விட்டு தனியாக இருக்கிறார். இருந்த ஆதரவும் போயிடுச்சு. அப்போ தனியாக வனாந்தரத்தில் இருளில் தலையில் ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை பூமியின் தூளை போல, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு தனி மனுஷனை பார்த்து உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் அப்படும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ யாக்கோபுடைய வம்சத்தில் வந்த யோசேப்பு மூலமாக தானே பஞ்ச காலத்தில் சுற்றிலும் இருந்த அந்த பஞ்ச நாட்களில் ஜனங்கள் போஷிக்கப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போது பாருங்க, அவர் சொன்னது என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். ஆமே. அதான் வாசித்தோம், நீர் எனக்கு நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. அதே போல் 15 வருஷம் சொல்லுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அந்த சொல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருது. உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். ஆமே. அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? காத்து பாதுகாத்து உன்னை நடத்துவேன். நான் உன் கூட இருப்பேன். நீ எங்கே போறியோ அந்த இடத்துல உன் கூட இருப்பேன். உனக்கு விரோதமாக எந்த செயல்பாடுகள் வந்தாலும் அவைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு விரோதமாக எந்த மாதிரியான தீமைகள் வந்தாலும் அவைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு நஷ்டப்படுத்தும்படியாக சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நடத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை காத்து நடத்துவேன். ஆமே. சொல்ற பாருங்க, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அந்த சொல்ல, இந்த தேசத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார்.
தேவன் நமக்கு சொன்னது என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். இப்போ பாருங்க, அப்போது யாக்கோபுக்கு சொன்னது ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றார். இதே ஆதியாகமம் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் வாங்க, 3 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. நானே எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு திரும்பி போ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. யாக்கோபே மறந்துட்டார். யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? 20 வருஷம் கலந்துடுச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? ஆஸ்வதிப்பேன். பூமி தூளை போல இருப்பாங்க. நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளே என்ன பண்ணும்? ஆஸ்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டேன். 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல? மறக்கலை. ஆண்டவர் சொல்ல நினைப்பூட்டுறாரு, நீ போ, திரும்பவும் நான் உனக்கு தரிசனமானல அந்த இடத்துக்கு போ. நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினில்ல அந்த பெத்தலுக்கு போ. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம ஒரு வேளை கூட ஆண்டு சொன்ன வசனத்தை வார்த்தைகளை மறந்துருப்போம். ஆனால் தேவன் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அதை நினைத்து நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு யாக்கோபு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்தார் இடத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்கேயும் யாக்கோபு என்ன பண்ற? தேவனிடத்துல ஜெபம் பண்றார். நீங்கள் தானே சொன்னீங்க, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது, ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வரும்போது அந்த ஆபத்துக்கு பயந்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர், நீங்கள் தானே சொன்னீங்க உன் இனத்தார் இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னீங்களே, திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. இப்போ நாம கூட நமக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் சொன்ன வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்தில் சொல்லி நினைத்தருளும். இப்படி சங்கீதத்தை நம்ம வாசித்தோம்ல, தேவனே நீ நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். அதே போல் இங்கே யாக்கோபு ஜெபம் பண்றார். ஆமே, உன் தேசத்துக்கு போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ, திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நான் போகும்போது எப்படி போனேன்? கோலும் கையுமா போனேன். ஆனால் இப்போது போகும்போது தனியாளா ஒருத்த ஆளாக போனார். ஆனால் 20 வருஷம் முடிந்து திரும்பி வராரு, 2 பரிவாரங்களோடு கூட வராரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமே. அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். ஆமே. அப்போ நம்ம விசுவாசமாக இருக்கணும். எப்போவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாக அதை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ இது நடக்கலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலையே. காலங்கள் தாமதித்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நிச்சயமாக அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி முடிப்பார். நம்ம கொண்டு என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ நிச்சயமாக அதை நம்ம கொண்டு தான் செய்வார். வேறு யாரையும் கொண்டு செய்ய மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகள் பிடித்து, இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தது போல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அடுத்த வசனம் வாசிப்போம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுதான்
அப்போது நம்ம இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் சொன்ன வசனங்களை நம்ம சொல்லணும். அடிக்கடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும், சொல்லணும். நீங்கள் சொன்னீங்களே, நீ தேசத்துக்கு திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, யாக்கோபு சொல்கிறார்ல. அப்போ அந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். எனக்கு சொன்னீங்களே, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. அல்லேலூயா. அப்போ அது சொல்லும்போது நமக்கே அறியாமலே நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டோடைய வாக்கு தத்துவம் என்ன பண்ணுது? நம்மளை உயிர்ப்பிக்கும். நம்பிக்கற்று போயிருக்கிற சூழ்நிலையில் எப்படி அந்த உலர்ந்து போன எலும்புகள் மத்தியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் ஆண்டோட வார்த்தை சொல்லும்போது என்ன ஆச்சு? உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பினது. அது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரவேலுடைய நம்பிக்கை அற்று போயிடுச்சு. நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. அல்லேலூயா. திரும்ப அவங்க தேசத்துக்கு போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. திரும்ப அவங்க வாழ்ந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்கள், இனி நான் மேலே எழும்புவதற்கான வாய்ப்பு இல்லை, மேலே உயருவதற்கான வாய்ப்பு இல்லை, அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை, நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அந்த உலர்ந்து போன எலும்புகள்லாம் ஆயிடுச்சு, உயிர் பெற்று எழும்பி திரள் சேனையாக எழும்பி நின்றது. சேனையாக எழும்பி நின்றது. அல்லேலூயா. அப்போ நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், கலந்து போயிருக்கலாம், நம்பிக்கற்றவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வசனம், ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆனால் தான் வேதத்தை எடுத்து வாசிங்க வாசிங்க, வசனத்தெல்லாம் கேளுங்க கேளுங்க சொல்றது காரணம் என்னது? நம்மளை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆண்டோட வசனங்கள் நம்மளை என்ன பண்ணும்? உயிரடை பண்ணும். நம்பிக்கற்ற சூழ்நிலையை மாற்றும். லாசருவை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் கல்லறைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தம்முடைய வார்த்தையினாலே கூப்பிடுற, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மரித்து 4 நாள் ஆன லாசரு என்ன பண்ணுச்சு? உயிர் அடைந்த பண்ணுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்கள், எந்த நன்மைகள் நிறைவேறாமல் செத்து போன நிலையில் இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஆற்றல் ஆண்டுடைய வசனத்தில், வாக்கு தத்துவத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். வார்த்தையை பேசணும். பேச பேச தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான மரித்து போன காரியங்கள் மாறும். அதுதான் நமக்கு ஆறுதல். ஆண்டோட வசனம் சிறுமையில் நமக்கு ஆறுதல். ஆண்டோட வாக்கு தத்துவம் நம்ம என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆரம்பத்தில் பேசி அவர் மேல் நம்பிக்கை வர வைத்த அந்த வாக்கு தத்தங்கள், அந்த வசனங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிற நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் நிறைவேற்ற போகிறார். யாக்கோபுக்கு சொன்னார், 20 ஆண்டுகள் கழிஞ்சு திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உன்னை இனத்தார் இடத்துக்கு போ, நான் உனக்கு சொன்னல, உன்னை ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிற தேவன், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவன். வாக்கு பண்ணினது அது செத்து போகாது. ஆண்டவர் வசனங்கள் ஒரு நாளும் அது வெறுமையாக அவரிடத்தில் திரும்புவதில்லை. ஆண்டோட வசனங்கள் ஒரு நாளும் அவரிடத்தில் வெறுமையாக திரும்பி போவதில்லை. அது அனுப்பின காரியமாக செய்து முடிக்கும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் வெறுமையாக அவரிடத்தில் திரும்புவதில்லை. அவர் சொன்னதை அது செய்து முடிக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிறதுக்காக அவைகளை நினைக்கிற தேவனா இருக்கிறார், நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு சொன்னதை நீ செய்து முடிக்க போறீங்க. எனக்கு ஆண்டவரே, நீ சொன்னதை செய்து முடிக்க போறீங்க. என்னை நம்ப பண்ணின உங்க வசனத்தை, வாக்கு தத்தத்தை நீ நினைத்து விட்டீங்க. அதற்காக சோத்திரம். அவர் நினைத்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அதை நிறைவேற்ற போறார்னு அர்த்தம்.
அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னதை, அவர் நம்மை நம்ப பண்ணின வசனத்தை, வாக்கு தத்தத்தை நினைக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற போறார் என்று அர்த்தம். ஆமே ஆண்டவரே, அதை நிறைவேற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பா நீங்க நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே. என்னை நம்ப பண்ணின வசனத்தை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.